Hi, hello to everyone. This is my channel Learning Literature and Language. இந்த சேனல் மூலமாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் லாங்குவேஜை நம்ம ஓன் மதர் டங் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற டாபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல இருக்குது. நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா இது ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் கிடையாது, ஆனால் ஒன் ஆஃப் தி டைலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டைலக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தமிழை வெவ்வேறு விதங்களில் பேசுவாங்க, அதாவது ஸ்லாங் அப்படின்னு பேசுவாங்கள்ல. வட சென்னையில் இருக்கிறவங்க தமிழை வேறு விதத்தில் உச்சரிப்பாங்க. தமிழ்நாட்டோட எண்டில் பார்த்தோம் கன்னியாகுமரியிலனா அவங்க கேரளா பாஷையோட சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த ஸ்லாங்கில் பேசுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் பேசுகிற மொழி தமிழ் தான், ஆனால் அவங்க நாட்டுக்கு இசைவான அந்த ஸ்லாங்கை பயன்படுத்தி பேசுகிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அமெரிக்கன் இங்கிலீஷும். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த லாங்குவேஜ் எதை சார்ந்ததுன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜை சார்ந்ததாக தான் இருக்கும். ஆனால் அமெரிக்கா நாட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்லாங் இருந்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்லாங்கோடு கலந்து இங்கிலீஷை பேசியிருக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து டிரைவ் ஆனது தான் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக அஃபிஷியலாக காயின் பண்ணது யார் அப்படின்னா சாம்வெல் ஜான்சன் அப்படிங்கிறவர். எப்போனா 1756. இவர் இதுக்கு அடுத்ததே என்ன பண்ணாருன்னா டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற டிக்ஷனரியை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். ஸோ அமெரிக்காவுடைய இங்கிலீஷ் இல்லைனா அமெரிக்காவுடைய டைலக்ட் அப்படின்னு இந்த வேர்டை காயின் பண்ணதே யாருன்னா சாம்வெல் ஜான்சன் தான். இப்போது அமெரிக்கன் இங்கிலீஷ் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட செஞ்சுரி என்னென்னா 17th செஞ்சுரியில் தான் பேசப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸில், அதாவது யுனைடெட் நேஷன் ஆஃப் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த மொழி பேசப்படுது. இந்த மொழி அமெரிக்காவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடுலேயும் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, இன்றைக்கி நம்ம லாங்குவேஜ் அப்படின்னு அசஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஏதோ ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லாங்குவேஜில் 2 விதம் காட்டும், யூகே யூஎஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அதுவே நமக்கு தெரியுது யூஎஸில் பேசப்படுற அந்த மொழி எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு. ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ், அதாவது அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற லாங்குவேஜ் எடுத்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷோடைய ஃபேமிலியிலேருந்து தான் பிரிஞ்சிருக்கு. அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த டெவலப்மெண்ட் எதுக்காக வந்தது? ஏன் இங்கிலாண்டில் பேசின இங்கிலீஷே நல்லா தானே இருக்குது, ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்கு வருது இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா 2. ஒன்று என்னென்னா, அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடை பார்த்தோன்னா அது ஒரு தனியான நாடு. அந்த நாடு மற்ற கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அமெரிக்கா தான் உலக வல்லரசாக இருக்குது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட நாடு லாங்குவேஜுக்காக மற்ற நாட்டை சார்ந்திருந்தால் எப்படி இருக்கும்ல. ஸோ அதனால தான் அமெரிக்கா இங்கிலீஷ் அப்படிங்கிறது சோஷியலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி தனித்தனியாக அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷை விட அமெரிக்கன் இங்கிலீஷ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ 2வது ஏன் அமெரிக்கன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தனியாக தேவைப்படுது அப்படின்னா, அமெரிக்காவில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாப்புலேஷன் காரணமாகவும் என்ன ஆயிருக்குன்னா அமெரிக்காவுக்கு தனி இண்டிவிஜுவலான லாங்குவேஜ் அப்படிங்கிறது தேவைப்பட்டதாக இருக்குது. இந்த 2 காரணத்தினால தான் அமெரிக்காவுக்கு தனியாக லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் இங்கிலீஷோட டெவலப்மெண்ட் பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் எப்படி இங்கிலீஷ் வந்ததுன்னா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய காலனிஸ்ட் பீப்புள் 17th செஞ்சுரியில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக தான், அந்த காலனிஸ்ட் பீப்புள் மூலமாக தான் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் அமெரிக்காவில் வந்திருக்கு. எப்போ அப்படின்னா 17th செஞ்சுரியில். அப்போனா அமெரிக்காவில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எப்போ ஆரிஜின் ஆயிருக்கு? 17th செஞ்சுரியில். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர், மில்டன், பன்யன், ஸோ இப்படிப்பட்ட ஆத்தர்ஸுமே இந்த அமெரிக்கன் இங்கிலீஷோட டெவலப்மெண்ட் பீரியடில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இது பார்த்தோன்னா அமெரிக்கா நாட்டில் அமெரிக்கன் இங்கிலீஷையே 3 விதங்களில் பேசுவாங்களாம். அது என்னென்ன சைடில் அப்படின்னா நார்தன், மிட்லண்ட், சதர்ன் அப்படிங்கிற 3 ஏரியாவில் இருக்கிற பீப்புள் 3 விதங்களில் அமெரிக்கன் இங்கிலீஷை பேசுவாங்களாம்.
குறிப்பாக மிட்லேண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிட்லேண்ட்லேயே 2 பார்ட் வந்து டிவைட் ஆகும், நார்த் மிட்லேண்ட், சவுத் மிட்லேண்ட் அப்படின்னு. அப்போ ஆக மொத்தத்தில் எத்தனை டயலெக்ட் இருக்குது? 5 டயலெக்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் 3 மேஜர் டயலெக்ட் வந்து நார்தன், மிட்லேண்ட், சதர்ன் அப்படிங்கிறது. இது மிட்லேண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 2 பிரிகிறது, நார்த் மிட்லேண்ட் அண்ட் சவுத் மிட்லேண்ட் அப்படின்னு 2 பிரியுது. இந்த 3 மேஜர் டயலெக்ட்லையுமே என்னென்னா புரியும் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன், கிராமர், வெக்காபுலரி அப்படிங்கிற இந்த 3 பார்ட்டுமே அந்த டயலெக்ட்லேயும் பிரிகிற வண்ணமாக இருக்குது. அமெரிக்கன் பீப்புளுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷை ரொம்ப கிளவராக கொடுக்கணும், அவங்களுக்கு சட்டுன்னு ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ் நிறையாவே எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா வெப்ஸ்டர் அப்படிங்கிறவர். இவர் என்ன புக் ஆஃபர் பண்ணியிருக்கார் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு அப்படின்னா ஸ்பெல்லிங் புக் அப்படின்னு. அண்ட் இன்னொரு ஆத்தர் யாருன்னா லிண்ட்லி முரே அப்படிங்கிறவர் கிராமர் புக் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். ஸோ இது எல்லாமே அமெரிக்கன் இங்கிலீஷை ரொம்ப ஸ்டாண்டர்டைஸான மேனரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் அதாவது ரிலீஜினல் வைஸ்லேயும் சரி கரெக்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு வழிவகுத்திருக்கு. அடுத்தது வந்து அமெரிக்கனுடைய ப்ரொனன்சியேஷன், கிராமர், வெக்காபுலரி அப்படிங்கிறத வந்து பார்ட்டாக பார்க்கலாம். இப்போ அமெரிக்கனோட ப்ரொனன்சியேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷை விட அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸோடு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபொனாலஜி மெத்தட் வந்து ராட்டிசிட்டியாக இருக்கும். அதாவது ஆர் அப்படிங்கிறத ரொம்ப ட்ரஸ்டடாக அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. கார், கர்ட் அப்படின்னு அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஆர் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே முன்னுரிமை கொடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. மெயின்லி ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய வவ்வலோடைய அந்த லெட்டரை தான் ரொம்பவே ட்ரஸ்டடாக வந்து ரீட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா கேட். அப்போ அந்த இடத்துல ஏக்கு வந்து அவங்க ட்ரஸ்டட் வந்து கொடுத்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷோட எதுக்கான டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா ப்ரொனன்சியேஷனில் ட்ரெஸ் அண்ட் இன்டோனேஷன் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க மாறுபட்ட விதத்தில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க மிலிட்ரி, டெம்ப்ரவரி அந்த மாதிரி அந்த லாஸ்ட் எண்டிங் ஆகிற அந்த இதில் கூட அவங்க ட்ரெஸ் கொடுத்து தான் ரீட் பண்ணுறாங்க. ஸோ இது அமெரிக்கனோட ப்ரொனன்சியேஷன் மெத்தடாக இருக்குது. அண்ட் நம்ம இப்போ ரெண்டாவது அமெரிக்கனோட ஸ்பெல்லிங் பார்க்கலாம். இப்போ அமெரிக்கனோட ஸ்பெல்லிங்க்கும் பிரிட்டிஷோட ஸ்பெல்லிங்கும் வந்து மாறுபட்ட விதத்தில் இருக்கும். இது எப்படி நம்ம சொல்லலாம்னா இப்போ நம்ம 10th 12thலலாம் பார்த்தோன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 1 மார்க் 2 மார்க்கு அட்டன் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த இது தான் இங்கே அமெரிக்கன் ஸ்பெல்லிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ராவலர் அப்படிங்கிறதுல 2 எல் போட்டுப்பாங்க, ஆனால் பிரிட்டிஷில் வந்து ட்ராவலர் அப்படிங்கிறதுல 1 எல் தான் சேர்ப்பாங்க. இப்போ அமெரிக்காவில் பார்த்தோன்னா தேட்டர் அப்படிங்கிறதுல ER அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பிரிட்டிஷில் தேட்டர் அப்படிங்கிறதுல RE அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷில் டயர் அப்படிங்கிறத TIRE டயர்னு சொல்லுவாங்க, ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் TYRE. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் வந்து அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து வேரிடாக இருக்கும். அடுத்தது என்னென்னா அமெரிக்கனுடைய கிராமர். அமெரிக்கனோட கிராமர் வந்து உண்மையிலே ரொம்ப விசித்திரமாக இருக்கும் கேட்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டூ யூ ஹாவ் அப்படின்னு கேட்பாங்கன்னா அதுக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாவ் யூ காட். ஸோ இந்த கிராமரே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்கிறவங்க ஹாவ் யூ காட், உனக்கு கிடச்சிருச்சா, இப்போ ஏதாவது ஒரு ஆன்சர் கேட்குறாங்க ஹாவ் யூ காட் தி ஆன்சர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன கேட்பாங்கன்னா டூ யூ ஹாவ் த ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல கிராமர். தேர்டாக அமெரிக்கன் வெக்காபுலரி பார்க்கலாம். இப்போ இந்த வெக்காபுலரி அப்படிங்கிறத பார்த்தோன்னா எப்படி இங்கிலீஷ்க்கு வந்து மற்ற நாட்டில் இருந்து க்ரீக், லட்டின் இப்படி மற்ற நாடுகள்லேருந்து வேர்ட்ஸ் வந்து கடன் வாங்கிக்கிச்சோ மாதிரி தான் அமெரிக்கன் இங்கிலீஷும் மற்ற நாடுகள்லேருந்து வார்த்தைகளை கடன் வாங்கியிருக்கு. எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் வந்து சரளமாக நம்ம அவன் கிண்டல் பண்ணுறான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவன் கலாய்க்கிறான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பேசுகிற ஒருத்தனை போயிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் பண்ண வச்சிட்டோன்னு வைங்களேன், அவன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது ஏதோ அங்கே வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இவன் உடனே அவன் கலாய்க்கிறான்டா அப்படின்னு அவன் தமிழில் சொல்லிட்டான்னு வைங்களேன். அப்போ அந்த டைமில் இருக்கிற அந்த அமெரிக்கன் என்ன பண்ணுவான், என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கலாய்க்கிறேன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணான். ஸோ அந்த வேர்டை அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிப்பாங்களே. இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும்
கிட்ட இருந்தும் அமெரிக்காவிலேருந்து மற்ற நாட்டுக்கு அவங்க ட்ராவல் பண்ணுவாங்கள்ல, அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற நாட்டிலேருந்து அவங்க வந்து வார்த்தைகளை பாரோ பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து என்னென்ன மாதிரி வார்த்தைகள் பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சங்க், சிம்மங்க் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பாரோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பம்கின் அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்காங்க. இப்போது ஜெர்மன்லேருந்து பார்த்தோன்னா செமஸ்டர், செமினார் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்காவே என்ன பண்ணியிருக்கு, அவங்களுக்கு தானாகவே வந்து புது புது வார்த்தைகளை காயின் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா, ஃப்ளையிங் ஆஃப் தி ஹேண்டில்ஸ், பார்க்கிங் அப் தி ராங் ட்ரீ டு ஃபேஸ் தி மியூசிக், கோ ஆன் அ வார் பாத் அப்படின்னு அவங்களுக்கும் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி சில புது புது வார்த்தைகள் வந்து அவங்களும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ வெக்காபுலரிஸ் வந்து அமெரிக்காவில் இப்படி தான் உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷ்லேருந்து பிரிஞ்சு போன ஒரு டைலாக் அப்படின்னு பார்த்துருக்கோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷை விட மாறுபட்டிருக்கிறதுக்கான காரணம் அவங்க ஒரு தனி நாடு, அவங்களுக்குன்னு பாப்புலேஷன் இருக்குது, அவங்களுக்குன்னு சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் அது தனி நாடாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் ப்ரொனன்சியேஷன், கிராமர், வெக்காபுலரியில் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவில் இருக்க ஒரு ஆத்தர் வந்து என்ன கோட் பண்ணியிருக்காருன்னா, த ரீசன் ஃபார் தி அமெரிக்கன் இங்கிலீஷ் பீயிங் டிஃப்ரெண்ட் தென் இங்கிலீஷ் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் நேஷன் அவர் ஹானர் ரெக்வயர்ஸ் அஸ் டு ஹேவ் அ சிஸ்டம் ஆஃப் அவர் ஓன் இன் அ லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட். எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு நேஷன் இருக்குது, அதனால எங்களுக்கு 100 லாங்குவேஜ் வேணும் அப்படின்ட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தாமஸ் ஜெஃப்ரின்சன் அப்படிங்கிறவர் வந்து கிரவுண்ட் டாக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்ணியிருக்கிறாரு. எப்போனா 1787 அமெரிக்காவில் தான் இவர் வந்து காயின் பண்ணியிருக்காரு இந்த வேர்டை. அதுக்கு மீனிங் என்னென்னா, an animal that didn't exist in England அப்படிங்கிற இந்த வார்த்தையை தாமஸ் ஜெஃப்ரின்சன் அப்படிங்கிற அந்த அமெரிக்கன் வந்து காயின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னொரு வார்த்தை என்னென்னா லைட்டனிங் ராட் அப்படிங்கிறது, இது எதுக்காகனா விஸ்கிக்கு வந்து சொல்லியிருக்கிறார். அண்ட் அதுக்கப்புறமா அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அமெரிக்கா நாட்டில் மட்டும் இல்லை, இன் 1923 ஸ்டேட் ஆஃப் இலினாய்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல அமெரிக்கன் இங்கிலீஷை அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அனௌன்ஸ் பண்ணி அமெரிக்கன் இங்கிலீஷை தான் அங்கே பேசிகிட்ருக்காங்க. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடில் ரொம்பவே இன்ஃப்ளூயண்ட்டான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இதுதான் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வரக்கூடிய சில கண்டென்ட்டாக இருக்குது. இதுதான் அமெரிக்கன் இங்கிலீஷோடைய சம்மரியாக இருக்குது. உங்களுக்கு இந்த சம்மரி பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர், நான் மறக்காம என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்ன நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டா ஐடி இருக்குது. அண்ட் அதை விட முக்கியமாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.